வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் சகோதரத்துவம், சமத்துவம், ஜனநாயகம் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. அரசியல் ரீதியாக அதனை எதிர்கொள்வோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவின் வளர்ச்சிக்கு அறிவியல் தொழில்நுட்பம் மட்டுமல்லாது ஆன்மீக வளர்ச்சி ஒருங்கிணைப்பும் தேவை. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. மசோதாவுக்கு ஆதரவாக 454 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் பதிவு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் ஓபிசி பிரிவினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். இனி விரிவான செய்திகள். கலைஞர் 100 நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நூலை வெளியிட முதல் பிரதியை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பெற்றுக் கொண்டார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இவ்விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த புத்தகம் கருணாநிதி பற்றிய கருவூலமாக அமைந்திருக்கிறது என்றும், படிக்கும்போது அவருடைய வாழ்க்கையோடு பயணிப்பது போலவே அமைந்திருப்பதாகவும் கூறினார். ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களை செயல்படுத்தும் போது ஆதரவும் விமர்சனமும் சரிசமமாக இருப்பதுதான் நடுநிலை என்றார். நாட்டில் சகோதரத்துவம், சமத்துவம், ஜனநாயகம் நெருக்கடிக்குள்ளாகி இருப்பதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்றார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு இத்தாலி எரிமலை குழம்பில் தயாரித்த பேனாவை வழங்கியதாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். நான் இத்தாலி சென்று வந்த பொழுது இத்தாலிய எரிமலை குழம்பில் செய்த பேனா ஒன்றை பரிசளித்தேன். அந்த பேனாவை யாராவது முன்னாடியே கொடுத்திருந்தா இன்னும் பராசக்தி மாதிரி பல படங்கள் பறந்திருக்கும். அது சரியான கையில் அந்த எரிமலை குழம்பால் செய்த பேனாவை கொடுத்தேன் என்ற பெருமை எனக்கு. இந்தியாவின் வளர்ச்சிக்கு அறிவியல் தொழில்நுட்பம் மட்டுமல்லாது ஆன்மீக வளர்ச்சி ஒருங்கிணைப்பு தேவை என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அருகே ஏனாத்தூரில் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தொழில்நுட்பம் மட்டும் இந்தியாவிற்கு வளர்ச்சியை தராது என்றும், ஆன்மீக வளர்ச்சியும் இதற்கு துணையாக இருத்தல் வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் 100வது சுதந்திர தினத்தின் போது இது சாத்தியமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை ஓபிஎஸ் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்துள்ள உரிமையியல் வழக்கில் பொதுச் செயலாளர் என தன்னை தேர்தல் ஆணையமும் உயர்நீதிமன்றமும் அங்கீகரித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் ஒருங்கிணைப்பாளர் என ஓ. பன்னீர்செல்வம் கூறி வருவதாகவும், இது தொண்டர்களிடையே குழப்பத்தை விளைவிப்பதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீட் முதுநிலைத் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண் 0 குறைக்கப்பட்ட நிலையில் அநீதிக்கும் பாரபட்சத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தனியார் பயிற்சி மையங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு பயனளிக்கவே மத்திய அரசு நீட் தேர்வை திணித்தது என்று திமுக சொல்வது சரி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு ஏழை மற்றும் விளிம்பு நிலை மாணவர்களை வடிகட்டுவதற்கான ஒரு வழிமுறை என்பதை இந்த அறிவிப்பு நிரூபிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் வரை வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவரும் பன்ருட்டி தொகுதி எம்எல்ஏவுமான வேல்முருகன் வலியுறுத்தினார். ஒரு தற்காலிக ஏற்பாடாவதாக இந்த 10.5% சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற வரையில் அமுல்படுத்த முன்வாருங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். உதாரணத்திற்கு, பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் மத்திய அரசு, ஒன்றிய அரசை எதிர்பார்க்காமல் தன் சொந்த மாநில அரசு ஊழியர்களை கொண்டு சொந்த நிதியில் சாதிவாரி கணக்கெடுப்பை தற்போது அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆதலால் தமிழக முதலமைச்சர் நினைத்தால் ஒரே மாதத்தில் இன்றைக்கு இருக்கிற நவீன டிஜிட்டல் கணினி உலகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும். அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தால் தனித்த பெரும் சமூகமான வன்னியர் சமூகம் அதற்குரிய இடஒதுக்கீட்டு பலனையும் கிடைக்கும். ஏனைய பிரசாதிகளும், ஐயோ வன்னியர்களுக்கு 10% கொடுத்து விட்டீர்களே, 5% கொடுத்து விட்டீர்களே என்று பிரசாதி மக்களிடத்திலும் இந்த அரசுக்கோ அல்லது ஏனைய சமூகங்களுக்குள்ளோ மோதலோ கருத்து முரண்பாடோ வராத வண்ணம் பாதுகாக்கப்படும். சென்னை கிண்டியில் உள்ள சிட்கோ தலைமை அலுவலகத்தில் தொழில் முனைவோர் பட்டா பெறுவதற்கு சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 130 தொழிற்பேட்டைகளில் 3600 ஏக்கருக்கு இன்னும் பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் கிண்டி சிட்கோ தலைமை அலுவலகத்தில் தொழில் முனைவோர் விண்ணப்பிக்க 10 நாள் சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டுள்ளது.
பட்டா இல்லாத தொழில் முனைவோர்கள் இந்த முகாமை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா மக்களவையில் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேறியது. புதிய நாடாளுமன்றத்தின் முதல் அலுவலாக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாவை தாக்கல் செய்தார். மசோதா மீது அனைத்து கட்சிகளின் உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீது மக்களவையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதன்படி எம்பிக்களுக்கு வாக்குச்சீட்டு அளிக்கப்பட்ட நிலையில் மசோதாவுக்கு ஆதரவாக 454 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் பதிவாகின. இதனையடுத்து மக்களவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் ஓபிசி பிரிவினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கவில்லை என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய ராகுல் காந்தி, பழைய நாடாளுமன்ற கட்டடத்தில் இருந்து புதிய நாடாளுமன்றத்திற்கு செல்லும் நிகழ்வில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண்ணான குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றார். அரசை வழிநடத்தும் முக்கியமான பொறுப்பில் உள்ள மத்திய அரசு செயலாளர்கள் 90 பேரில் வெறும் 3 பேர் மட்டுமே இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்ட ராகுல் காந்தி, இது ஓபிசி சமூகத்தினருக்கு செய்யப்பட்டிருக்கும் அவமரியாதை என்றார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் அசாவுதீன் ஒவைசி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மக்களவையில் நடைபெற்ற மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அசாவுதீன் ஒவைசி தனது கட்சியின் சார்பில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்ப்பதாக தெரிவித்தார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் அதிக அளவிலான பெண்களை பங்களிக்கச் செய்வதே மசோதாவின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த நியாயம் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பெண்களுக்கு ஏன் வழங்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மக்கள் தொகையில் இஸ்லாமிய பெண்களின் பங்கு 7% என கூறிய ஒவைசி, மக்களவையில் அவர்களின் பிரதிநிதித்துவம் வெறும் 0.7% மட்டுமே என்றும் புகார் கூறினார். மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்களவையில் நடைபெற்ற மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், மகளிருக்கு இடஒதுக்கீடு மசோதாவின் நீண்டகால போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக கூறினார். பாஜகவைச் சேர்ந்த 85 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்ட அமித்ஷா, 29 அமைச்சர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தார். இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்காக உரிமை கோருபவர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மோடியை பிரதமராக்கியது பாஜக தான் என்பதை ராகுல் காந்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீதான விவாதத்தில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய கனிமொழி, கடந்த 2010ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில்தான் மாநிலங்களவையில் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா முதல் முறையாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கு முன்பாக அனைத்து கட்சிகளிடமும் அரசு என்ன மாதிரியான கருத்து ஒற்றுமைகளை ஏற்படுத்தியது என கேள்வி எழுப்பிய கனிமொழி, என்ன மாதிரியான விவாதங்களை நடத்தியது என்றும் வினவினார். பெண்களின் உரிமைகளுக்காக நீதிக்கட்சி, பெரியார், கருணாநிதி உள்ளிட்டோர் சாதித்தவற்றை பட்டியலிட்டு கனிமொழி எம்பி பேசினார். தமிழ்நாட்டின் எந்த கோரிக்கையையும் இதுவரை கர்நாடக அரசு ஏற்றுக்கொண்டதில்லை என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி சென்றுவிட்டு சென்னை திரும்பிய அமைச்சர் துரைமுருகன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் பெற்றிருக்கும் உரிமை அனைத்தும் உச்சநீதிமன்றம் கொடுத்த உரிமைதான் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது என்றும் அவர் புகார் கூறினார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஜெயக்குமார் கூட்டணி முறிந்துவிட்டதாக கூறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அந்த ஸ்டேட்மெண்ட்டிற்கு எதிராக அமைதியாக இருக்க எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தெரிவித்துள்ளார். இதில் ஏன் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறார் என்று கேள்வி எழுப்பிய அவர், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் மன உளைச்சலை தருவது போல பேசி வருவதாக நடிகை விஜயலட்சுமி கூறியுள்ளார். சீமானுக்கு எதிரான வழக்கை வாபஸ் பெறுவதாக காவல் நிலையத்தில் விஜயலட்சுமி கூறிய போதிலும் இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. தங்கள் திருமணம் தொடர்பான புகைப்படம் மதுரை செல்வத்திடம் இருப்பதாக கூறும் விஜயலட்சுமி, அவரை கைது செய்து விசாரித்தால் உண்மை வெளிவரும் என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து தனக்கு சீமான் மன உளைச்சல் கொடுத்தால் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் விஜயலட்சுமி கூறியுள்ளார்.
நாம் தமிழர் கட்சியின் சீமானை வீரலட்சுமியின் கணவர் பாக்ஸிங் போட்டிக்கு அழைத்த ஆடியோ வெளியாகியுள்ளது. நடிகை விஜயலட்சுமிக்கு ஆதரவாக தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் கி. வீரலட்சுமி செயல்பட்டு வந்த நிலையில் திடீரென்று சீமான் மீதான வழக்கை வாபஸ் பெற்ற விஜயலட்சுமி தனக்கு ஆதரவாக இருந்த வீரலட்சுமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். இந்நிலையில் வீரலட்சுமியின் கணவர் பூவை நா. கணேசன் சீமானை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் உங்களுடன் பாக்ஸிங் செய்ய விரும்புகிறேன் என்று அழைக்க சீமான் பதிலேதும் அளிக்காமல் தொடர்பை துண்டித்து விட்டார். இந்த உரையாடல் சமூக வலைதளங்களில் தற்போது பகிரப்பட்டு வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் 2 விரிவாக்க பணிகளுக்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தமிழக அரசிடம் மெட்ரோ ரயில் நிர்வாகம் சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி திருமங்கலம் முகப்பேர் வழியாக கோயம்பேடு முதல் ஆவடி வரை மெட்ரோ ரயில் வழித்தடத்தை அமைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரூபாய் 6376 கோடி மதிப்பீட்டில் கோயம்பேட்டில் இருந்து ஆவடி வரை 15 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் பெண்களுக்கான நடமாடும் ஒப்பனை அறை வாகனம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் கழிவறை தேடி பெண்கள் சந்திக்கும் சிரமங்களை தவிர்க்கும் நோக்கில் ஷீ டாய்லெட் எனப்படும் நடமாடும் மகளிர் ஒப்பனை அறை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அதன்படி மண்டலத்திற்கு தலா 1 என்ற அளவில் மொத்தமாக 15 நடமாடும் ஒப்பனை அறை வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. சுமார் 29 லட்சம் ரூபாய் மதிப்புடைய இந்த வாகனத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடி, சானிட்டரி நாப்கின், கை கழுவும் திரவம், உடை மாற்றும் சிறு அறை, தாய்ப்பால் ஊட்டும் அறை உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மனு மீதான விசாரணையின் போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததற்கான முகாந்திரம் இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது. செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக நீடிப்பதால் செல்வாக்கான அவர் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வாதிடப்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். ஜெயலலிதா மரணம் குறித்த ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கை அடிப்படையில் விசாரணை நடத்துவது குறித்த கோரிக்கையை பரிசீலிக்க சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு குறித்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் ஆர். சண்முகசுந்தரம் ஆஜராகி இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு எந்த ஒப்புதலும் வழங்கவில்லை என்று தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனுதாரரின் மனுவை தகுதியின் அடிப்படையில் முடிவு செய்யுமாறு சிபிஐக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் இருந்து ஸ்ரீ ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை, கிளி, பரிவட்டம் உள்ளிட்டவை திருமலை திருப்பதிக்கு புறப்பட்டுச் சென்றது. திருப்பதி பிரம்மோற்சவ விழாவின் 5ஆம் திருநாள் கருட சேவை 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டன. பிரத்யேக மலர்கள் கொண்டு மாலை, கிளி தயாரிக்கப்பட்டு ஆண்டாளுக்கு சாற்றப்பட்டது. பின்னர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை, கிளி மற்றும் பரிவட்டம் 4 மாட வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வாகனம் மூலம் திருப்பதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. கேரளா ஓணம் பம்பர் லாட்டரி குழுக்களில் கோவை அன்னூரைச் சேர்ந்தவருக்கு முதல் பரிசாக 25 கோடி ரூபாய் விழுந்துள்ளது. கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகையை ஒட்டி லாட்டரி சீட்டு விற்பனை செய்யப்பட்டது. அதன் குழுக்கள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் முதல் பரிசாக 25 கோடி ரூபாயை கோவை அன்னூரைச் சேர்ந்த நடராஜன் என்பவருக்கு விழுந்துள்ளது. 2ஆம் பரிசாக வெற்றி பெற்ற 20 பேருக்கு தலா 1 கோடி ரூபாயும், 3ஆம் பரிசாக 20 பேருக்கு தலா 50 லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் குர்மி சமூக மக்கள் தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க கோரி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட கிழக்கு இந்திய மாநிலங்களில் குர்மி சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்து வரும் தங்களை பழங்குடியினராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி குர்மி சமூக மக்கள் ஜார்க்கண்டில் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கானோர் ரயில் மறியலில் ஈடுபட்டதால் 20 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. 47 ரயில்கள் திருப்பிவிடப்பட்டன. இந்தியா, ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நாளை தொடங்குகிறது. செப்டம்பர் 22, 24, 27 ஆகிய தேதிகளில் மொஹாலி, இந்தூர், ராஜ்கோட் மைதானங்களில் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் இத்தொடரில் பங்கேற்பதற்காக ஆஸ்திரேலிய அணியினர் இந்தியா வந்தடைந்தனர். இதுகுறித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர், இந்தியாவிற்கு மீண்டும் வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் எப்போதும் போல நாங்கள் பாதுகாப்பாக உணர்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சகோதரத்துவம், சமத்துவம், ஜனநாயகம் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. அரசியல் ரீதியாக அதனை எதிர்கொள்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவின் வளர்ச்சிக்கு அறிவியல், தொழில்நுட்பம் மட்டுமல்லாது ஆன்மீக வளர்ச்சி ஒருங்கிணைப்பும் தேவை. தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி பேச்சு.
மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. மசோதாவுக்கு ஆதரவாக 454 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் பதிவு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் ஓபிசி பிரிவினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.